லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ காவல்துறையினரால் உறவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் பதவியை ராஜினாமா செய்ய பவன்குமார் பன்சால் முன்வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது லஞ்ச விவகாரம் குறித்து பிரதமரிடம் அவர் விளக்கம் அளித்ததாக தெரிகிறது. தற்போது எழுந்துள்ள ஊழல் புகாருக்கு பொறுப்பேற்று பதவி விலகல் கடிதத்தை பன்சால் பிரதமரிடம் அளித்ததாகவும் அதனை பிரதமர் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பன்சால் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட விஜய் சிங்லா என்ற உறவினருடன் பொருளாதார ரீதியாக தமக்கு தொடர்பில்லை என்று விளக்கமளித்துள்ளார். அவருடன் பணப்பரிமாற்றம் எதுவும் இல்லை என்று கூறியுள்ள பன்சல் இந்த விவகாரத்தில் தாம் தவறு எதுவும் செய்யவில்லை என்று மறுத்துள்ளார். உறவினர் லஞ்சம் பெற்ற புகார் குறித்து சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும் என பவன்குமார் பன்சால் வலியுறுத்தியுள்ளார். பொது வாழ்க்கையில் நேர்மையை மட்டுமே பின்பற்றி வருவதாகவும் ரயில்வே துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் கூறியுள்ளார். பதவி உயர்வு பெற்றுத் தருவதாக கூறி ரயில்வே அதிகாரி ஒருவரிடம் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பன்சலின் உறவினர் விஜய் சிங்லாவை சிபிஐ நேற்று கைது செய்தது. லஞ்சம் வாங்கியதாக ரயில்வே துறை அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசு இந்த விவகாரத்தை சாதாரணமாக கருதக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். Sir, resignations and non-resignations make no. We want the culprits to be punished. Mere resignation is no punishment. You are allowing them to get away. First of all, establish that what is this sort of an excess that's going on? What is happening to our system? I mean, how is it degenerating like this?